கைஸ், உங்க ஏசு ரோஃபைக்கு வைஃபையும் ஹாட்ஸ்பாட்டும் இஷ்யூவா இருக்கா? அதுவும் இல்லாம வாரண்டியும் அவுட் ஆஃப் வாரண்டில இருக்கா? சோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் கன்சூமர் கேஸ் ஃபைல் பண்ணணும். சோ என்னடா இது கன்சூமர் கேஸ் ஃபைல் பண்ண சொல்றேன், ரொம்ப அலைச்சலா இருக்கணும் அப்படின்னு நினைக்க வேணாம். இது ரொம்ப சிம்பிள். நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். சோ ஆன்லைன்ல பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேவே உங்களுக்கு வந்து கம்பெனில இருந்து ஒரு மெயில் மாதிரி வரும், நோட்டீஸ் மாதிரி, ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் மாதிரி கூட வரலாம். சோ இந்த மாதிரி நீங்க வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்கீங்க, சோ இதுக்கு வந்து இஷ்யூ சால்வ் பண்றதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சோ அப்படி நீங்க அதை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சோ ஏன் ஏசு ரோஃபை அப்படிதான் வந்து சரி பண்ணி இப்போ எங்கிட்ட அது அப்படியே தான் இருக்கு. அண்ட் தென் அதுக்கு ஒரு 3 months வாரண்டியும் கொடுக்குறாங்க. சோ அதனால அந்த 3 months ஏதாவது இஷ்யூ வந்தா கூட அவங்களே அதை வந்து ஃப்ரீயாவே பண்ணிடுவாங்க. பட் ஆனால் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசஸ்ல சர்வீஸ் சென்டர்ஸ் நிறைய கிடையாது. ஸோ நீங்க நினைக்கிற இடத்துலாம் பக்கத்துல கிடைக்காது. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அதாவது மெயின் சிட்டிஸ்ல மட்டும் தான் வச்சிருக்க காரணத்தினால நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சு தான் அதை வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நான் கிட்டத்தட்ட 2 தடவை மாத்திட்டேன். எனக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ தான். பட் ஆனால் எனக்கு வந்து திரும்ப அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம் தான். இப்போ வந்து ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கு. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் தென் யாருக்காவது ஏசஸ் ரோஃபை இருந்து இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த ட்ரிக் அவங்க சொல்லுங்க,